மனித உறவு முறைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய உறவு முறைகள் இருந்தாலும் கூட கணவன் மனைவியோட உறவு முறை ரொம்ப நெருக்கமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா நேரங்களையும் அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ சொல்ல முடியாத பல விஷயங்களையும் கூட நம்ம வந்து மனைவி கிட்டேயும், மனைவி வந்து அதே மாதிரி கணவர்கிட்ட தான் சொல்ல முடியும். அது மாதிரி ரொம்ப நெருக்கமான ரொம்ப இன்டிமேட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்னா அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை சொல்லலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா, பொதுவாக அப்பா அம்மா எடுத்துக்கிட்டால் கூட அவங்க வந்து அவங்களுக்கு மகனாவோ மகளாவோ பிறந்த பின்னால் எவர் லாஸ்டிங் அவங்களுக்கு மகன் தான், அவங்களுக்கு மகள் தான். எக்ஸ் அம்மா எக்ஸ் அப்பா அப்படின்னு வராது. ஆனால் மனைவி கணவனை பொறுத்த வரைக்கும் அவங்கள பிரியதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சா அவங்க பிரியலாம். அதோடைய ப்ரிவிலேஜ் அங்கே இருக்குது. ஆனாலும் கூட அந்த உறவு முறையில் ஏதோ ஒரு விஷயம் வந்து இல்லை இவர் நமக்கானவர், இவன் நமக்கானவன் அப்படின்னு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து இந்த கணவன் மனைவி உறவு முறையில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ அப்போ தான் வந்து தமிழா என்ன நினச்சோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய கப்பல் வந்து ஏதேனும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்க அவ்வளோ தூரம் போன பின்னாலேயும் எந்த ஒரு பாயிண்ட் வந்து அவங்கள தொடர்ந்து இணைச்சே வச்சுருக்கு. அண்ட் என்னென்ன ப்ராப்ளம் ஒரு மாடர்ன் டேவாக கப்பலுக்கு என்னெல்லாம் வரக்கூடும், அதை எவ்வளோ தூரம் போய் டாக்டிக்கலாக சால்வ் பண்ணி எப்படி ஒரே ரிலேஷன்ஷிப்பில் தொடர்ந்து பயணிக்கிறாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் தான் பேசலாம்னு நினச்சோம். அப்புறம் பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, விவாகரத்து மனநிலை வரை சென்று பின் மீண்டும் சேர்ந்து வாழும் தம்பதிகள். ஸோ உங்கள் ரெண்டு பேரில் ஒரு கணவன் மனைவியாக யாருக்கு வந்து முதல்ல இது சரியாக வராது, நீ உன் வாழ்க்கையை தனியாக பார்த்துக்க, நான் என் வாழ்க்கையை தனியாக பார்த்துக்கிறேன்னு யாருக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு? ஃபஸ்ட்டு எனக்கு தாங்க தோணுச்சு. உங்களுக்கு தான் தோணுச்சு. என்ன காரணத்தினால வந்து சேர்ந்து இருந்த ஒரு ஆள் பிரிஞ்சிடலாம், நீ உன் லைஃப்பை பார்த்துக்க நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன்னு தோணுறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? அவங்க போடுற ட்ரெஸ்ஸு கோட் படி தான். நம்ம வந்து பக்கா கிராமம், அது வந்து நம்மளோட கலாச்சாரம் அது இல்லை. அவங்க போகிற ட்ரெஸ்ஸு வந்து நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி சண்டையாகாது. என்ன ட்ரெஸ்னால் சண்டை வருது? அந்த இப்பு தெரிகிற மாதிரி, அந்த முட்டி கொஞ்சம் மேலே போடுற மாதிரி, அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கலாச்சாரம் இல்லை. நம்ம வீட்டில் வந்து பெரியவங்களாம் சொல்கிறாங்க, அதை அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க. வெளியே எல்லாருமே பார்த்து ஒரு மாதிரியாக பார்க்குறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஓகே, உங்கள் மனநிலை எந்த ட்ரெஸ்ஸு ஓகே? இப்போ உங்களுக்கு ஒன்று தோணும்ல, இப்போ அவங்க போட இது புடவை சுடிதாரு இந்த மாதிரி. இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் ஓகேவா? இது ஓகே தான். எதுவுமே நார்மலாக தான் இருக்குது. அந்த இப்பு தெரிகிற மாதிரி, அந்த முட்டிக்கால் மேலே போடுற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்கிறேன். அதனால் பிரியலாம் அளவுக்கு வந்துட்டிங்களா? ஆமாம், அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆகி அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போய் இப்போ 1 இயராக நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கோம். இப்போ வந்து அவங்கள வந்து அவங்க ரொம்ப ஞாபகம் வந்து அவங்க வீட்டை துணியெல்லாம் எடுத்து நான் போத்தின்னு படுறதுனால நம்ம வீட்டில் என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் அவன் பிரிஞ்சு இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா சொல்கிறாங்க, நம்ம சேர்த்து வடிச்சிடலாம் அவங்கள. அதாவது அவங்க தனியாக போயிட்டாங்க, அவங்க ஞாபகமாக அவங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சு போத்திட்டு படுக்கிறீங்களா? போத்தின்னு படுக்கிறேன் தரையில். ஓ, அதனால் இப்படி சேர்ந்துட்டீங்க. ஆமாம். ஓகே,